ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 124வது பாட்டு பார்க்க போறோம். சவுளமோடு உபநயம் விதிமுறை தருகுற்ற இவ்வளவது என ஒரு கரை பிரிது இலவா உவளரு மறையினோடு ஒழிவு அரு கலையும் தவழ்மதி புனை அரண்நிகர் முனி தரவே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். சவுளமோடு உபநயம், சவுளம் உபநயனம் முதலாகிய சடங்குகளை விதிமுறை தருகுற்று விதிப்படி செய்து இவ்வளவது என இந்த அளவுடையது என கூறும்படியான ஒரு கரை பிரிது இலவா ஒரு எல்லை வேறு என சொல்ல இயலாதபடி உவளரு மறையினோடு தூய்மையான வேதங்களுடன் ஒழிவு அரு கலையும் நீங்காத கலைகள் பலவற்றையும் தவன் மதி புனை அரண்நிகர் முனி தரவே சந்திரனை தலையில் அணிந்துள்ள சிவபெருமானுக்கு ஒப்பான வசிட்ட முனிவன் கற்றுத்தர. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். சவுளம் அப்படின்னா குடுமி கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா தலைமுடி திருத்துதலைத்தான் சவுளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமஸ்கிருதத்துல ஷோட தச சம்ஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசன்னா 10, ஷோட ஷட்டுன்னா 6. அதனாலதான் நம்ம அறுசுவை உணவை வந்து ஷட்ரஸ் அப்படின்னு ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் சொல்லுவாங்க. அதனால ஷோட தசை அப்படின்னா 16 சம்ஸ்காரங்கள், 16 விஷயங்கள் செய்யணும். அதுல ஒண்ணு இந்த சவுளம்ங்கிறது. அதாவது என்னன்னா தலைமுடி திருத்துறது. இந்த சவுளம்ங்கிறது தான் சவுளம் அப்படின்னு மாறி அது வந்து சௌரம் அப்படின்னு மாறி அதை நம்ம சவரம் பண்றது, ஷேவ் பண்றதுன்னா சவரம் பண்றது அப்படின்னு மாறினது இந்த சவுளம்ங்கிற வார்த்தையில இருந்து தான். எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு 3 வயசுல பொதுவா 3 வயசுல 3ஆம் ஆண்டுல சவுளமும் இது எந்தெந்த அதாவது பிராமணர்களாகவோ கத்திரியர்களாகவோ வைசியர்களாகவோ சூத்ரர்களாகவோ எந்தெந்த வருஷத்துல பண்ணணும் அப்படிங்கிறது, உபநயனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதாவது பிராமணர்களுக்கு 8 வயசு நிரம்பும் பொழுதும், க்ஷத்திரியர்களுக்கு 11 வயசு நிரம்பும் பொழுதும், வைசியர்களுக்கு 12 வயசு நிரம்பும் பொழுதும் பூணல் போடுவாங்க. இதத்தான் ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அது சந்தஸை பொறுத்து. காயத்ரி சந்தஸ் 8 அக்ஷரங்கள் அப்படிங்கறதுனால 8 வயசு. 11ங்கிறது திருஷ்டுப் சந்தஸ், அது வந்து க்ஷத்திரியர்களுக்கும். ராமர் வந்து சத்திரியர் தானே, அதனால 11 வயசுக்கு பூணல் போட்டாங்க அப்படின்னு கம்மர் வர்ணிக்கிறாரு. ஜெகதின்னா 12 வயசு, 12 அக்ஷரங்கள். அது ஜெகதி சந்தஸுக்கு வைசியர்கள் 12 வயசுல நிரம்பும் பொழுது உபநயனம் செய்யறது வழக்கம். அந்த விதத்துல இங்க ராமருக்கு 11 வயசுல உபநயனம் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுல சவுளமுடு உபநயம், அது நயனம், உபநயனம் அப்படிங்கிறது இடை குறைந்து உபநயம் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இப்போ உபநயனம் அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன பொருள்னா, அருகில், குருவின் அருகில் கூட்டிச் செல்வது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உப அப்படின்னாலே சமீபம், கிட்டக்க அப்படின்னு அர்த்தம். நயனம் அப்படிங்கிறது குருவின் அருகில அழைத்து கொண்டு செல்லும் ஒரு சம்ஸ்காரம். இப்ப நம்ம பொதுவாவே இப்ப தேசம்னா இடம்னு அர்த்தம். உபதேசம் அப்படின்னா ஆன்மீக பாதையில் இறைவனுக்கு அருகில் ஒருவரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சொற்பொழிவுக்கு அதனாலதான் உபதேசம்னு பேரு. அந்த மாதிரி உபநயனம். இந்த இடத்துல சவுளமோடு உபநயனம் இவ்வளவது என இந்த மாதிரி, அதாவது வேதத்துக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாதுல்ல, அதனால இவ்வளவுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவது என ஒரு கரை பிரிது இல்லவா, ஒரு கரை காண முடியாது, அப்பேற்பட்டது தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம உவள் அருமறையினோடு அப்படின்னு சொல்றாரு. உவள் அப்படின்னா அதாவது பொதுவாவே நம்ம இது பாரத தேசத்துல நம்ம வந்து தேசமா இருந்தாலும் பாரத மாதா அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி தமிழ் தாய், மொழியை சொல்றதா இருந்தா தமிழ் தாய்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி இயற்கை அன்னைன்னு சொல்றோம். எல்லாத்துக்குமே வந்து பெண்பால் கொடுத்து சொல்றது நம்மளுடைய வழக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா வெள்ளைக்காரர்கள், யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபாதர்லேண்டுன்னு தான் சொல்லுவாங்க.
அவர் ஃபோர் ஃபாதர்ஸ், லேண்ட் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் அப்படின்னு நம்ம தான் வந்து பெண்பால் கொடுத்து சொல்லுவோம். எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த இடத்துல உவளரு மறையினோடு வேத மாதாவை உவள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவள் அப்படின்னா அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. இப்ப இவள் அப்படின்னா அண்மை சுட்டு. இங்கேயும் இல்ல அங்கேயும் ஓம்காரநாதம் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுனால இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்க. ஏன்னா அவன் இவன் உவன், அவள் இவள் உவள், அது இது உது, இந்த சொற்கள் உது உவள் உவன் இது எல்லாமே அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை நடுவாந்திரமா அப்படின்னு சொல்றதுக்காக பயன்படுத்துற சொல்லுதான் அது. இப்ப நம்ம இது 4000 திவ்ய பிரபந்தத்துல ரொம்ப பிரபலமான பாட்டு, திருவாய்மொழியில முதற்பத்துல 2வது பாடல். அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. நாம் அவன் இவன் உவன், அவள் இவள் உவளெவள், தாம் அவர் இவருவர், அது விது எது உது எது, வீம் அவை இவை உவை, அவை நலம் தீங்கவை, ஆம் அவை யாவை அவை, ஆய் நின்றவரே அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு பாசுர பாடல் இருக்கு, ரொம்ப பிரபலமான பாட்டு. அதாவது பரம்பொருளான விஷ்ணு எங்கெல்லாம் இருக்கார் அப்படின்னு கேட்டா, நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலான தன்மை பொருள்லையும் அவன் இவன் உவன், அவன் இவன் உவன் அப்படின்னு சொல்ற ஆண்பால் சுட்டு பொருள், அண்மை சுட்டு செய்மை சுட்டு உவன் இங்கேயும் இல்ல உவன் இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல அப்படிங்கிற ஒரு பொருள்லையும், அவள் இவள் உவள் அவள் பெண்பால் சுட்டு 3லையும், எவள் பெண்பால் வினா பொருள்லையும், தாம் அப்படிங்கிற பன்மை பொது பொருள்லையும், அவர் இவர் உவர் அப்படின்னு பலர்பால் சுட்டுலையும், அது இது உதுன்னு ஒன்றன்பால் சுட்டு பொருள்லையும், எது அப்படின்னு கேட்கிற ஒன்றன்பால் வினா பொருள்லையும், வீமவை அதாவது நசுக்கும் தன்மை கொண்டு அழியக்கூடிய பொருள்லையும், அவை உவை இவை உவை அவை அதாவது பலவின்பால் சுட்டு பொருள்லையும், நலமவை நல்ல வஸ்துக்கள்லையும், தீங்கவை கெட்ட வஸ்துலையும் இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. ஆமவை எதிர்கால பொருளையும் இனிமே ஆகக்கூடிய பொருள்கள் அதுலயும், ஆயவை ஏற்கனவே செய்யப்பட்ட பொருள் இறந்த கால பொருள்லையும், ஆய் நின்ற இப்பேற்பட்ட எல்லா பொருளிலும் ஆகி நிற்கின்றவரே அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்ற பாட்டு. எதுக்கு இதை உதாரணமா சொல்றேன், எப்படி இந்த பாட்டுல வந்து அவன் இவன் உவன், அவர் இவர் உவர், அது இது உது, அவள் இவள் உவள் அப்படின்னு வருதோ, அந்த மாதிரி கம்பர் பயன்படுத்தி இருக்கிற இந்த பாட்டுல உவள் அது அருமறையினோடு அப்படிங்கிறது கிட்டக்கையும் இல்லாம தள்ளியும் இல்லாம எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய வேத சப்தங்கள் அப்படிங்கிறதுனால உவள் அருமறையினோடு அப்படின்னு சொல்றாரு. இதுல உபநயனத்துல வந்து பூணல் அணிவிக்கிறதே பூணூல் அப்படிங்கறதே பூணுதல் அப்படிங்கறத சொல்லுக்கான அதுதான். அதாவது விரதம் பூணுதல் அப்படிங்கிறது தான் பூணூல் அப்படின்னு. அது ஏதோ நூல்னா பருத்தி நூல் பஞ்சு நூல் அந்த நூல் இல்ல, இது பூணுதல் அப்படிங்கிறதுக்கான பதம் தான் இந்த பூணூல்ங்கிறது. அப்படின்னா என்ன, துணைக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஞான கண் அடையறதுக்கான சடங்கு இது அப்படின்னு உபநயனம் அப்படிங்கிறது. இதுல தருகுற்று அப்படின்னா தரப்பெற்று அவரால செய்து வைக்கப்பட்டு, வசிஷ்டரால செய்து வைக்கப்பட்டு அப்படின்னு. அதே மாதிரி இவ்வளவு அப்படிங்கறதுல இடை குறைந்து அளவு அப்படின்னு இடை குறைந்து வந்திருக்கு. இதுல எல்லை, வேதத்துக்கு எல்லை இல்லாததுனால அப்பேற்பட்ட எல்லா கலைகளையும் மறைப்பொருளையே விளக்குவதாக மறைவினோடு ஒழிவரு கலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேத எல்லா கலைகளையுமே வசிஷ்டர் சொல்லி கொடுக்கிறாரு. அது போக வேதத்தையும் எப்படி ஓதணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுக்கிறாரு. அப்படின்னு யார் சொல்லி கொடுக்கிறா அப்படின்னா, அவர் வசிஷ்டரை என்னன்னு சொல்றாரு இந்த இடத்துல, தவள் மதி புனை அரண்நிகர் முனி தரவே அப்படின்னு. இந்த இடத்துல தவள் அப்படிங்கிறது திரிபு பெற்று தவன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது என்னன்னா, எப்படி நம்ம செய்யுள் விகாரங்கள்ல வந்து மெலித்தல் வலித்தல் நீட்டல் அப்படின்னு பாக்குறோமோ, அந்த மாதிரி திரிபுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்ப லக்ஷ்மி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து லட்சுமி அப்படின்னு நம்ம திரிச்சு சொல்றோம்ல, அந்த மாதிரி லக்ஷ்மணன் அப்படின்னா லட்சுமணன் அப்படின்னு. அந்த மாதிரி வர்ற நம்ம தமிழ் இலக்கணத்துக்கு ஏத்த மாதிரி சொல்றது வந்து திரிபு. அந்த மாதிரி பொதுவான சொற்களுமே திரிபுக்கு உள்ளாகும். இப்ப தவன், அதனாலதான் இங்க தவள் அப்படிங்கிறது தவன் அப்படின்னு நம்ம மாத்தி படிக்கணும். படிக்கும் பொழுது தவன் அப்படின்னு படிக்கணும். எப்பேற்பட்ட தவன் அப்படின்னா, மதி புனை அரண். மதின்னா நிலா, சந்திரமௌலீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சிவனைத்தான். சிவன் மாதிரி இவர் வசிஷ்டரை சொல்றாரு. தவன் மதி புனை அரண்,
ஏன்னா ஹரன் அப்படிங்கிறது தமிழ்ல அரண் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சிவனைத்தான் குறிக்கும். நிகர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போல ஒப்ப அப்படின்னு வரக்கூடிய ஊம உருபுகள் மாதிரி நிகர் அப்படிங்கிறது அந்த மாதிரியான இருக்கக்கூடிய முனி தரவே அவர் தர இவர்கள் நால்வரும் பயின்றார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. உவளறு மறையினோடு ஒழிவு அறு கலையும் அப்படிங்கிறது வேதங்கள், தூய்மையான வேதங்கள் மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஒழிவு அறு கலையும், நீங்காத பல கலைகள் பலவற்றையும் சேர்த்து அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான். அதாவது சௌளம் போன்ற ஷோடதச சம்ஸ்காரங்கள், சடங்குகள் எல்லாம் விதிப்படி நடத்தி வச்ச வசிஷ்ட முனிவன் வேதம் மற்றும் பல கலைகளை அரசகுமாரர்களான நால்வருக்கும் கற்பித்தான் அப்படிங்கறதுதான் கருத்து. அதனாலதான் இங்க முனிவனை வந்து சிவனுக்கு ஒப்பா ஏன் சொல்றாரு அப்படின்னா, முற்றும் உணர்ந்த முனிவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. சவுளமுடு உபநயம் விதிமுறை தருகுற்ற இவ்வளவது என ஒரு கரை பிரிது இலவா உவளறு மறையினோடு ஒழிவு அறு கலையும் தவழ்மதி புனையரன் நிகர் முனி தரவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.